வணக்கங்க. இன்றைக்கி க்ரீன் பெப்பர்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது வாட்டர் ஸ்பினாச் வல்லக்கீரையை பற்றி. ரோட்டோரங்கள்லையும் வேலியோரங்கள்லையும் கிடைக்கக்கூடிய மார்னிங் க்ளோரிங்கிற வல்லக்கீரையில் எப்படி ஆம்லெட் போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போன வாரம். அதில் சின்னதாக ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீர்நிலைகளில் கிடைக்கக்கூடிய வல்லக்கீரை வந்து நீல நீல ஹார்ட்டாக பார்க்குறதுக்கு பச்சையாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கீரையை நீங்கள் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது பார்க்கலாம், அதனோட தண்டுகளில் வெள்ளை வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேர் இருக்கும். அந்த வேரை பார்த்தாவே உங்களுக்கு மனசுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதை தண்டை தூக்கி போடுறதுக்கு மனசே வராது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த ஒரு ஜார்க்குள்ளார தண்ணி ஊற்றி 4 தண்டை போட்டு வச்சதுக்கப்புறம் 4 நாளில் அந்த வேர் விட்டு அந்த துளிர் விட்டு அழகான செடியாக மாறினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இது ஒரு ரிச்சுவலாகவே மாறிப்போச்சுங்க. இப்போல்லாம் இந்த கீரையை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஜக்ஸுக்கும் ஜார்ஸுக்கும் வேலை வந்துடும். வீட்டில் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எத்தனையோ வந்திருக்கும். அதை ரீகிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-15 ஜார்ஸும் மக்ஸும் பாட்டில்ஸும் சும்மா தான் கிடக்கும். அது இடத்த காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் அதுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுக்கணும், ஒரு வேலை கொடுக்கணும்னு நினச்சேன்னா இது ஒரு சிறந்த வழிங்க. எடுத்து தண்ணியை ஊற்றி இந்த இதுக்கு தண்டுகளை அங்கங்கே போட்டு வச்சோம் அப்படின்னா 4 நாளில் அழகாக வேர் விட்டு துளிர் விட ஆரம்பிச்சிரும். இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக வளரக்கூடிய கீரைகளில் இதுவும் ஒன்று. இதை நீங்கள் மண்ணிலையும் வளர்த்தலாம். நீங்கள் தொட்டியில் மண்ணில் சும்மா ஊனி விட்டிங்கன்னா தூக்கி போட்டால் கூட வளரக்கூடிய கீரைகளில் இதுவும் ஒன்று. அப்படிங்கும் பொழுது நீங்கள் அழகாக பாட்டில்களில் தண்ணி ஊற்றியும் வளர்த்தலாம், மண்ணிலையும் வளர்த்தலாம். இது நீங்கள் இன்டீரியரில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளார போட்டு ஒரு 4 நாளில் வேரும் அழகாக இறங்கும், அழகாக மேலே கொழுந்தும் துளிர்த்து வரும். கீழையும் அழகாக இருக்கும், மேலேயும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வெளியில் சாப்பிட போகிறோம், இல்லை நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம் வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கும் பொழுது வயிறு மந்தமாக இருக்குது, வயிறு கிளியர் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா இந்த கீரையை அடுத்த நாள் வந்து பருப்புலையோ ஆம்லெட்லேயோ போட்டு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வயிறு வந்து மேஜிக்கலாக கிளியர் ஆயிருங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இது, ஒரு ஹெல்த்தியான அடிஷன் நம்மளோட மெனுவுக்கு. அண்டு நாங்கள் இங்கே ஃபரிதாபாத் வந்ததுக்கப்புறம் வந்து 2 மாதம் தான் ஆச்சு. 2 மாதத்தில் எனக்கு எப்போவுமே வந்து பால்கனி இருக்கணும், கிச்சன் கார்டன் இருக்கணும், பசுமையாக இருக்கணும்னுலாம் நினைப்பேன். ஆனால் வந்த உடனே 2 மாதத்தில் என்னோடய பால்கனியை க்ரீன் ஆக்குனதில் இந்த கீரைக்கும் ஒரு பெரிய ரோல் உண்டு. இந்த தொட்டி சும்மா தான் இருந்தது, இதில் ஒரு மூங்கில் தான் வரப்போகுது. இந்த மூங்கில் குச்சி வர வரைக்கும் நான் இந்த தொட்டி சும்மா இருக்கேன்னு தண்ணியை ஊற்றி 4 தண்டை போட்டு வச்சேன். அழகாக காடு மாதிரி அழகாக வளர்ந்துருச்சு. இதை 2 வாட்டி நான் ஹார்வெஸ்ட்டும் பண்ணிட்டேன். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது மூங்கில் தொட்டியாக மாறின ஒரு விஷயம். அண்டு இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பால்கனிலையும் வளர்த்தலாம், இன்டீரியரில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 10 பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 5 நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 அழகுக்கு நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். எல்லா இடங்களுக்கும் பொருத்தமாக உட்காரும், உங்கள் வீட்டை எஸ்தட்டிக்காகவும் மாற்றும், அதே சமயம் ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. நன்றிங்க.